வேறொரு மதத்திலிருந்து இஸ்லாத்தை தழுவியுள்ளதாக குறிப்பிட்றீங்க. உங்களுடைய கேள்வி என்னன்னா, நீங்க இப்போ முஸ்லிமாக மாறி இருக்கிறீங்க. ஆனா உங்களுடைய தாய் தந்தையர் இஸ்லாத்தை தழுவவில்லை. எனவே எனது தாய் தந்தையரை கவனித்துக் கொள்வது என் மீது கடமையா என்று கேட்குறீங்க. மற்றொரு விஷயத்த பதிவு செய்றீங்க. என்னன்னாக்கா, நீங்க இஸ்லாத்தை தழுவியதிலிருந்து உங்களுடைய பெற்றோர் இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு செல்வதை தவிர்ப்பதா சொல்றீங்க. காரணம் என்னன்னா, அங்க போனா ஹிஜாபை வந்துட்டு பேண முடிவதில்லை அப்படிங்கிறீங்க. இந்த மாரி தவிர்ப்பதும் சரியா என்று 2 கேள்விகள முன் வச்சிருக்கிறீங்க. அல்லாஹ் வந்து உங்களை இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு நேர்வழி காண்பித்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய தாய் தந்தையருக்கும் அதே போன்ற நேர்வழியை தர அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான். அதற்காகவும் நாம் துஆ செய்வோம். அடுத்து உங்களுடைய முதலாவது கேள்வி என்ன அப்படின்னாக்கா, தாய் தந்தையர் குறித்தது. அதாவது தாய் தந்தையரை நான் வந்து கவனித்துக் கொள்ளலனா, அது வந்து குற்றமாகுமான்ட்டு. அதாவது நீங்க வந்து முஸ்லீமாக இருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் சரி. ஆனா தாய் தந்தையர் வந்துட்டு வேறொரு மதத்தில இருந்தாலும், அவங்க தாய் தந்தையர் இல்லை என்ற அந்த அந்த அந்தஸ்துக்கு வந்துருவாங்களா? உறவு முறையே முறிஞ்சு போயிரும். எப்போ ஒருத்தன் வந்து முஸ்லீமாக மாறுகிறானோ, அவங்களுடைய தாய் தந்தையர் அவங்க வேறு மதத்தில இருந்தாங்கன்னா, அவங்க இருவருக்குமான அந்த உறவே முறிஞ்சு விடும். உங்க தாயும் கிடையாது, அவங்க தந்தையும் கிடையாது, தம்பியும் கிடையாது, அக்கா இந்த மாரியான ஒரு விஷயத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது கிடையாது. அல்லாஹ் எந்த அளவுக்கு நமக்கு தாய் தந்தையர் குறித்து கூறி காட்டுகின்றான்னு பாருங்க. 29ஆம் அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்த அல்லாஹ் சொல்றான். "வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா." தனது பெற்றோருக்கு நல்லுதவி செய்யுமாறு மனிதனுக்கு வலியுறுத்தியுள்ளோம் என்று அல்லாஹ் சொல்றான். பெற்றோர்ன்னு அல்லாஹ் அங்க வார்த்தையை பயன்படுத்துறானே தவிர, உங்களுடைய முஸ்லிமான பெற்றோர் அப்படின்லாம் சொல்லல. உங்க பெற்றோர் முஸ்லிமானவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இறை நிராகரிப்பார் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய பெற்றோர் தானே. உங்களுடைய பெற்றோரா இருக்கிறனால, அவர்களிடத்துல நீங்க வந்துட்டு நல்ல முறையில நடந்து கொள்ள வேண்டும் என்று தான் அல்லாஹ் வந்துட்டு எந்த ஒரு மதத்தையுமே குறிப்பிடாம, அல்லாஹ் வந்து உறவை மட்டுமே குறிப்பிட்டு சொல்றான். உங்களுடைய தாய் தந்தை தானே. ரத்த அடிப்படையிலான உறவாக இருக்கிற இந்த பெற்றோர், அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரத்த அடிப்படையிலான உறவு. அல்லாஹ்வே நமக்கு ஏற்படுத்தி இருப்பது. மற்ற மற்ற உறவு இருக்குல்ல. இப்போ உதாரணமா கணவன், மனைவின்ட்டு ஒரு உறவு இருக்குன்னா, நாம யாரு பிடிச்சிருக்கோமோ, நாம என்ன செய்வோம்? ஒரு உறவை தேர்ந்தெடுப்போம். அந்த மாரியான ஒரு விஷயம் கிடையாது. எனவே இந்த தாய் தந்தையர்ங்கிற உறவு வந்துட்டு, நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாலும், அதனால வந்து அது பாதித்து விடாது. அது முறிந்து விடாது. சொல்லப்போனா, நீங்க வேற ஒரு மதத்தில இருக்கிறதை காட்டிலும், இஸ்லாத்தை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க என்பதால், அவர்களை கவனித்துக் கொள்வதில அதிக கூடுதல் கவனத்தை தான் நீங்க செலுத்தணும். ஏனென்றால், இஸ்லாமிய மார்க்கம் பெற்றோர் விஷயத்தில் அந்த அளவுக்கு வலியுறுத்து கூறு காட்டுகின்றது. 31ஆம் அத்தியாயத்தினுடைய 14ஆம் வசனத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, அதாவது ஹமலத்து உம்முஹு வஹ்னன் அலா வஹன், அவனது தாய் வந்து பலவீனத்துக்கு மேல பலவீனப்பட்டு அவளை சுமந்து எடுக்கிறான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வசனத்துல பிற்பகுதியில் சொல்றான், அனிஷ்குர்லி வலி வாலிதைக்க, எனக்கும் உனது பெற்றோருக்கும் நன்றி செலுத்து அப்படிங்கிறான். அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதோட பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் வந்துட்டு சேர்த்து சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு முக்கியமான ஒரு உறவு தான் இந்த இந்த தாய் தந்தையர் என்பது. சாதாரணமான ஒரு உறவு கிடையாது. அதே போல இவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவர் நல்ல முறையில் அவர்களை நடத்தணும் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு. ஆனா அதே சமயம் அதுக்கு அடுத்த வசனத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு அழகாக நமக்கு வந்துட்டு விவேகத்துடன் நமக்கு போதிக்கின்றான் பாருங்க. ஒயின் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்ம் ஃபலா துதிஅஹுமா வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உனக்கு அறிவில்லாத ஒன்றை எனக்கு இணை கற்பிக்குமாறு அந்த இருவரும் உனக்கு கட்டாயப்படுத்தினாங்கன்னா, அவங்களுக்கு நீங்க கட்டுப்படாதீங்க. அவர்களுக்கு நீ கட்டுப்படாத. ஆனா அதே சமயம் இந்த உலகில் அவர்களிடம் அழகிய முறையில நீங்க தோழமை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகின்றான்னு பாருங்க. தாய் தந்தையருங்க இந்த உறவுக்கு நீங்க மரியாதை கொடுத்தணும், அன்பாக அவர்கள் நடத்தணும். அதெல்லாமே சரி. அவங்களோட சொல் பேச்சு கேட்டே நடங்க. அவங்க வந்துட்டு முஸ்லீம் அல்லாதவர்களா இருந்தாலும் சரி. ஆனா மார்க்க சட்டம், மார்க்கம் என்று வரும் பொழுது, அதுல வந்து அவங்க குறுக்கில் நின்னு நீ வந்து அல்லாஹ்வுக்கு இணை வை என்று சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல கரெக்ட்டா நம்ம என்ன செஞ்சிருவோம், நீட்டமா ஒரு லைன டிராப் பண்ணிற வேண்டியது தான். இல்ல, அல்லாஹ் அல்லாதவர்களை நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன், நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மார்க்க விஷயத்துல மட்டும் அவர்களிடத்துல அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு நாம கட்டுப்படாம இருக்க வேண்டும். அல்லாஹ்வை மட்டும் தான் வணங்க வேண்டும். இது அல்லாஹ்வை வணங்குவதையும் மட்டும் கிடையாது. வேற ஒரு இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்த எந்த ஒரு சட்டத்தையும் அவங்க வற்புறுத்தினாங்கனே ஆனால், அந்த மாதிரி செய்யக்கூடாது, இதுக்கு மாற்றமா நடன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அந்த விஷயத்துல மட்டும் அவர்களுக்கு நாம வந்துட்டு கட்டுப்படாம இருக்கணுமே தவிர, மற்றபடிக்கு அவர்களோட பேசுவது, அவர்களோடத்த நாம நடந்து கொள்ள நடத்தை இது எல்லாமே வந்துட்டு சிறப்பான முறையில் தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எந்த அளவிற்கு என்றால், புகாரில 3183ஆம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸ், அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு குறைஷிகளுடன் ஹுதைபியா அந்த உடன்படிக்கை மேற்கொண்டிருந்த காலகட்டத்துல,
அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அன்னை வந்துட்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வராங்க. அப்போ அவங்க வந்துட்டு அல்லாஹ்வின் தூதர் இடத்துல வந்து கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹி இன்ன உம்மி கதிமத் அலைய வஹிய ராகிபத்துன் அஃப அசிலுஹா. எனது தாய் வந்து ஒரு மிகுந்த ஆசையோடு என்னை பார்ப்பதற்காக வந்திருக்கிறாங்க. நான் அவர்களுடன் உறவை பேணி நடந்து கொள்ளலாமா? நல்ல முறையாக நடத்தலாமா? அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் பொழுது அந்த கருத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நஅம் சிலீஹா. அவர்களுடன் நீங்க நல்ல முறையில உறவை பேணி நடந்து கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க முஸ்லீம் அல்லாதவங்க தான். ஆனாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம் இல்லாததுன்னு ஆயிடுச்சுல்ல. அப்புறம் என்ன அம்மா, அப்பான்னு பேசிட்டு இருக்க? அதெல்லாம் கூட இப்படி சொன்னாங்களா? அம்மாங்கிற உறவு பேணப்பட வேண்டும். அந்த அம்மாங்கிற உறவுங்கிறதெல்லாம் உடையாது. அப்பாங்கிற உறவெல்லாம் உடையாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு மதத்துல இருந்தாலும் சரி, நீங்க அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க என்றுதான் நமக்கு வழிகாட்டுறாங்க. எனவே நாம் அவர்களுடன் நல்ல முறையில நாம நடந்து கொள்ள வேண்டும். அவர்களை நாம நல்ல முறையில பார்த்துக் கொள்வதுங்கிறது நம் மீது கடமை தான். பிள்ளைகள் மீது கடமை. உங்களுக்கான அந்த சக்திக்குட்பட்டு அவர்களை நீங்க வந்து கவனித்துக் கொள்வது, பராமரிப்பது என்பதெல்லாம் உங்கள் மீது கடமைதான். நீங்க வந்து முஸ்லிம் அல்லாதவரா அதாவது உங்க தாய் தந்தை முஸ்லிம் அல்லாதவரா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நீங்க வந்து அல்லாஹ்விடத்துல கேள்வி கணக்கிலிருந்து எஸ்கேப் ஆகிவிட முடியாது. அவங்க ரத்த அடிப்படையில் அவங்க அம்மா அப்பா அப்படிங்கிற அந்த அடிப்படையில அவர்களை கவனித்துக் கொள்வது, நீங்க முஸ்லீமாக மாறினாலும் சரி உங்க மேல் கடமை தான். சொல்லப்போனா முஸ்லீமாக மாறினதுனால அதிக அளவில் அவர்களோட நல்ல முறையில முன்பு நடந்து கொள்வதை விடவும் நாம சிறந்த முறையில நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்கா, நீங்க வந்து இஸ்லாத்தை தழுவியதிலிருந்து ஹிஜாபை நீங்க வந்து வீட்டுக்கு போனா பேண முடிவதில்லை, அம்மா அப்பா இருக்கிற வீட்டுக்கு போனா பேண முடிவதில்லைன்னு சொல்லி போறது இல்லைங்கிறீங்க. அதாவது ஹிஜாபுங்கிறது என்ன? முகத்தை காண்பிக்கலாம், முன் கையை காண்பிக்கலாம். இந்த மாதிரியான வகையில கண்ணியமான முறையில லூஸா தொய்வான ஒரு ஆடையை அணிந்து கொள்வது தான் வந்துட்டு ஹிஜாபுங்கிறது இல்லையா? ஆனா இந்த ஆடையை வந்து யாருக்கு முன்னாடி போடணும்னு மார்க்கம் சொல்லுது இல்ல? சொந்த அப்பா, சொந்த தம்பி, தம்பியோட பையன் இவங்களுக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு ஹிஜாபை பேணணும்னு மார்க்கம் சொல்லுதா? கிடையாது. சராசரியா நீங்க வந்துட்டு எப்பவுமே வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆடைன்னு இருக்குல்ல, எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, நாகரிகம் அறிந்தவர்களா இருக்கக்கூடியவர்கள் ஒரு கண்ணியமான முறையில வீட்டுல இருக்கக்கூடியவங்க உடை அணிவாங்க. அந்த மாதிரியான அந்த ஆடையை அணிந்து கொண்டே நாம என்ன செய்யலாம்? தாய் தந்தையர், அதே போல சகோதரர் சகோதரி, சகோதரர் சகோதரிகளுடைய பிள்ளைகள் அவங்க எல்லாம் இருக்கும் பொழுது நாம அவர்களோட இருந்துக்கலாம். ஹிஜாபை பேணிதான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. யார் முன்னாடி ஹிஜாபை பேணணும்? அந்நியர்களாக இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு தான் நம்ம ஹிஜாபை பேணணும். இது குறித்து 24ஆம் அத்தியாயத்துடைய 31ஆம் வசனத்தை அல்லாஹ் சொல்றான். அந்த வசனத்தை நீங்க வந்து படிச்சு பாருங்க. யாருக்கு முன்னெல்லாம் ஹிஜாப் இல்லாத நிலையிலும் கூட நாம வரலாம் என்று அல்லாஹ் சொல்றான். கணவர்கள், தந்தையர், கணவர்களுடைய தந்தையர்னு சொல்லி ஒரு பட்டியலை சொல்றான். அந்த வசனத்தை நீங்க படித்துக் கொள்ளுங்க. அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில நாம வந்து என்ன செய்ய வேண்டியது இல்லைன்னா, உங்களுடைய தாய் தந்தையர் இருக்கக்கூடிய வீட்டுல வந்துட்டு ஹிஜாப் இல்லாம இருப்பதுங்கிறது பிரச்சனையே கிடையாது. அவங்க உங்களுடைய பெற்றோர். எனவே வந்துட்டு நீங்க மற்றொரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்க போவது வந்து அதிகமா தவிர்க்கிறீங்கிறீங்க. நாம வந்து அந்த மாதிரி செய்வதும் கூடாது. நீங்க வந்து அங்க போவதனால உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு டேஞ்சரு, அல்ல அவங்க மிரட்டுறாங்க, இது பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த நேரத்துல நீங்க போகாம இருக்கலாம். ஆனா மற்றபடிக்கு அவங்க உங்க இடத்துல பேசதான் செய்றாங்க. அப்படின்ட்டு இருக்கும் பட்சத்துல, ஆனா அவங்க அவங்க மூலமா உங்களுக்கு எந்த ஒரு டேஞ்சரும் இல்ல அப்படி உங்களுக்கு தானே சூழ்நிலை தெரியும். நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது, நீங்க வந்து அவர்களிடத்துல போகாம இருக்கிறதுங்கிறது சரி கிடையாது. நீங்க அவங்களிடத்துல போக, வர அவ்வப்போது நீங்க வந்து நேரம் கிடைக்கக்கூடிய அந்த சமயங்கள் எல்லாம் அவங்களிடத்துல இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வது. நீங்க மரணிக்கிற வரைக்கும், அவங்க மரணிக்கிற வரைக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்க தொடர்ந்து அவருக்கு பிரச்சாரம் செய்து கொண்டு வரணும். இப்ப நமக்கு அல்லாஹ் வந்து மாபெரும் அருளான இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு தந்துட்டான் அப்படிங்கிறதுனால, நாம வந்து எப்படி இத்தோட நம்ம வந்து போதுன்னு உட்காந்துட முடியும்? பெற்றோர்கள் வந்துட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? அவங்களும் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படணுமா இல்லையா? அந்த ஒரு கவலை, அந்த ஒரு எண்ணம் தொடர்ந்து இருக்கணுமா இல்லையா? நீங்க கட்டாயமாக இஸ்லாத்தை தழுவி இருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது அவர்களிடத்துல நீங்க இஸ்லாத்தை சொல்வதற்கான முயற்சி ஈடுபட்டு இருப்பீங்க. ஆனா அது வந்து தொடர் முயற்சியா இருக்கணும். ஒரு தடவை சொல்றது கிடையாது, 2 தடவை சொல்றது இல்ல. நமக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அந்த சமயங்களில் எல்லாமே அவங்களை போர் அடிக்க செய்யாம ஹிக்மத்தாக விவேகத்துடன் நடந்து கொண்டு அவர்களுக்கு தொடர்ந்து இஸ்லாத்தின் பால் வந்துட்டு அவர்களுக்கு வந்துட்டு விட்டு விட்டு அந்த சமயம் பார்த்து எல்லாம் வந்து இஸ்லாமிய மார்க்க பால் அவங்களுக்கு அழைப்பு கொடுப்பதுங்கிறது நம் மீது வந்து மிக முக்கியமான ஒரு நம்ம அந்த மாதிரி நடந்து கொள்வது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. எனவே நீங்க போகவே இல்லை, பேச்சுவார்த்தை இல்லைன்னா அப்புறம் எப்படி போய் தாவா செய்யறது? அப்படி கிடையாது. அப்ப நம்ம முடிந்த வரைக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொண்டு அவங்களிடத்துல நீங்க போகிறது, பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க செய்து கொள்வதுதான் தாவா செய்வதற்கு ஏற்றதாக இருக்கும். எனவே வந்து நீங்க ஹிஜாப் பேண முடிவதில்லைன்னு சொல்லி வீட்டுக்கு போகாம இருக்கிறதெல்லாம் வந்துட்டு சரி கிடையாது. உங்களுடைய தாய் தந்தையினால் எந்த ஒரு டேஞ்சரும் கிடையாது. மார்க் அடிப்படையில் உங்களை வந்து நமக்கு பிடிச்சி உள்ள வச்சு, அதாவது மார்க் அடிப்படையில் உங்களை செயல்படாம வந்துட்டு தடுக்க மாட்டாங்க. வீட்டுல போட்டு திடீர்னு பூட்டிட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும்ல அந்த சூழ்நிலை. அதற்கு ஏற்ப வந்துட்டு நீங்க சரியில்ல போறது கிடையாது, போறதுனால நமக்கு ஆபத்து அப்படின்னு உணர்ந்தீங்கன்னாக்கா நீங்க வந்துட்டு போகாதீங்க. அப்படி போவதெல்லாம் பிரச்சனை கிடையாது.
இந்த ஹிஜாப் போடுறது தான் பிரச்சனைனா அது கிடையாது. ஹிஜாப் அவங்க முன்னாடி நீங்கள் போட வேண்டிய அவசியமே கிடையாது என்பதால் நீங்கள் அவர்களோட நல்ல முறையில் நீங்கள் வந்துட்டு உறவு முறையை பேணிக் கொள்வது தான் இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. இந்த பதிலை வழங்கியவர் கோவையிலிருந்து இம்ரான்.